everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் வெளில கிளம்பியாச்சு. as usual சம்மர்ல என்ன இருக்கும்? பஸ்கர் ஃபெஸ்டிவல். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஃபெஸ்டிவல் இந்த பஸ்கர் வந்து ஃபேமஸாக வந்து இங்கே நடக்கும். 5 days வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் டிஸ்னி அந்த மாதிரி பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவல் பீப்புள் இங்கே பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், குரூப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நிறையா வந்து இந்த ஃபேமஸ் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடுவாங்க. அது மாதிரி கான்சர்ட்ஸ்லாம் ஒரு பக்கம்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஆல்ரெடி வந்து 2 நாள் நாங்கள் மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இது வந்து வெட்னஸ்டே ஸ்டார்ட் ஆச்சு. வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 5 days வந்து வச்சிருக்காங்க. மண்டே பரேடோட வந்து முடிக்கிறாங்க போல, நேஷனல் டே. அதோட வந்து எண்ட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி 2 days வந்து போக முடியல. ஒரு நாள் எங்க பர்சனல் ரீசன், இன்னொரு நாள் மழை வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா வெயில் பப்பரப்பேன்னு அடிச்சிட்டு இருக்கு. செம்ம வெயில் இன்னைக்கு மதியம்லாம். ஸோ இன்னைக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த நல்ல டேவை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெளில போய் கொஞ்சம் நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் பஸ்கர் ஃபெஸ்ட் எப்படி நடக்குது அப்படின்றத உங்ககிட்ட காட்டலான்னு தான் இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேற என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, என்ன மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் இந்த டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, கேம்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் நான் காட்டுறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டவுன் டவுனுக்கு வந்தாச்சு. அதாவது நம்ம டார்ட்மவுத் டவுன் டவுன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வச்சாதான் எல்லாம் நடந்து போவாங்க. இப்போ அடுத்த டாஸ்க் பார்க்கிங்க்கு தேடணும். பார்க்கிங் கிடைக்காது. பார்க்கிங் கிடைக்கும். நாங்களாம் இருக்கு கராஜ் பார்க்கிங். இந்த ஊர்ல வந்து $15 கொடுத்து பார்க் பண்றோம். அது ரெசிடென்ஷியல் பார்க்கிங் நினைச்சேன் நான். இவ்வளவு நாள் ஓபன் தானா? பார்க்கிங் அப்படியே போட்டுருக்காரு. நான் இவ்வளவு நாள் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கே, அதோட ரெசிடென்ஷியல் பார்க்கிங் நினைச்சிட்டேன் நான். டெம்பரரி ஒன்லி ஏதோ போட்டுருக்காங்க. பப்ளிக் பார்க்கிங் தான் போட்டுருக்கு. ஓகே, சரி பார்க் பண்ணிட்டு என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். as usual அதே கேம்ஸ் தான், எந்த சேஞ்சும் இருக்காது. ஆமா, அதே மிஷின் தான். அதே மிஷினை திரும்ப திரும்ப தொடச்சு போட்டு தான் ஓட்டிட்டு இருப்பாங்க. போடுறாங்கன்னு சந்தோஷப்படுறேன். அதையும் விடாம நம்ம வரோம்ல வருஷம் வருஷம். இல்ல, அவங்க ஏதோ அபார்ட்மெண்ட்ல எடுத்து போனாங்கன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து எடுத்த மாதிரி தெரியல. அவங்க இப்பதான் போட போறாங்க போல அங்கிட்டு இருக்க பார்க்கிங்ல. 10 நிமிஷமா அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு. நிறுத்திட்டு வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். அது நோ பார்க்கிங்கோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால வேற எங்கேயாவது கிடச்சிடாதான்னு சுற்றணும். ஏரியாவில் எங்கேயுமே பார்க்கிங் இல்லை. ஆமாம், எல்லா ஸ்ட்ரீட்டும் சுற்றியாச்சு. ஓகே, ஸோ காரில் வந்து ஒன்று வச்சுட்டு வந்துட்டோம். அதை எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. அது வரைக்கும் அப்படியே இந்த பார்க் என்ட்ரன்ஸில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோம். இவர் அழுதுட்ருக்காரு. ஆமாம் தானே? ஆமாம், ஈஸ்வர் என்ன தெரியுது? யார் அது? யாருமா அது? யாரு? நீனா? ரியானா அது? அண்ணா வந்துட்டா. இது போலாமா? வந்தாச்சு, போலாமா? Daddy is here. போலாமாப்பா? வந்தாச்சு கிட்டக்க நம்ம. ஸோ உள்ள வந்தாச்சு. இங்கே என்ன
நடக்குது. Curly chicken fries, sausage ice cream. அவனுக்கு Alright, you guys, make sure to keep your hands and feet inside your own seat while the ride's in motion. எங்க காணோம் ஈஸ்வர். தெரியலையே யார் நன்றி எங்க ஈஸ்வர். பார்க்கலாம் அவெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சா? ஈஸ்வர்னா ஹாய் சொல்லுங்க. ஈஷ் கூப்பிடு. ஈஷ் 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 ஈஷ். அந்த சைடு போனா கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன். Alright, guys, make sure to keep your hands and feet inside your own seat while the ride's in motion. Alright, gang, does anybody want to go faster now? One of you guys want to... பிக் பாய் அண்ணா கூட எல்லா கேமும் விளையாடு. மாமா அம்மா அம்மா எப்படி இருந்துச்சு தங்கம்? என்ஜாய் பண்ணீங்களா? இங்க பாருங்க எப்படி இருந்துச்சு. என்னடா பேண்டா? பேண்டா இல்ல சாரி பேரு. ரொம்ப ஸ்லோவாக போகுது. தெரியல பார்க்கலாம்.
எப்படி இருந்துச்சு ஈஷ்மா? மறுபடியும் போகணுமா? போகும்போது ஸ்கேரியா இருக்கு சொன்னீங்க. மறுபடியும் போகணுமா? இல்ல நீ போடா, அம்மா இங்க வந்து வீடியோ எடுக்க நல்லா இருக்கு. சன்செட் செம்மையா இருக்குல்ல. நடுவில் வா, பின்னாடி வா, சீக்கிரமா பெரிய போய் அவங்க உளுந்துட போறான். என்னடா அது கழுத்துல பண்றாங்க. இங்க ஃபெரி வந்து நிக்குது. அங்கே ஸ்பீட் போட் போகுது. இப்போ முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இருட்டிடுச்சு ஆல்மோஸ்ட். பார்த்தீங்கன்னா பாருங்கள், சன்செட்லாம் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ தான் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எல்லா கேம்ஸும் வந்து லைட் போட்டு பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது. பட் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு கேம்ஸ்க்கு போகிறோம். ஆமாம், இன்னும் 2 days இருக்குது. அவர் இன்னும் விளையாடணுமா. அந்த ஃபேரஸ் வீல்ல போனோம். And
அந்த கிராவிட்டி இருக்குது அந்த சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு ஈஸ்வரே பிரேவா எல்லா கேம்லயும் தனியா போயிட்டு வந்துட்டாரு. நீங்க பிரேவ் கிட்டா ரொம்ப ஈஸி எல்லாம். ரொம்ப ஈஸியா? Day 2. ஸோ செகண்ட் டேவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ரொம்ப ஆசைப்பட்டார் இதை திரும்பி திரும்பி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் இயர்லாம் இந்த ஹைட்டை வந்து அவர் வரல, அதனால் இந்த கேம்லாம் போக முடியல அவரால். ஸோ இந்த வருஷம் போனதும் ரொம்ப ஆர்வமாயிட்டு நெக்ஸ்ட் டேவும் வந்து போயே ஆகணும் அப்படின்னாரு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கையில் அந்த ரிஸ்ட் பேண்ட் இருக்கும்ல அது வாங்கி கொடுத்துட்டோம். $45 நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. பட் அதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸே பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் விளையாண்டார். இருக்க எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தடவை போயிருப்பார். இருந்தாலும் பயங்கர மழை வந்துருச்சு அன்றைக்கி. ஸோ ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா அதே கேம்ஸ் தான். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த பொம்மைலாம் வச்சுருப்பாங்களா அந்த கேம்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போ தான் உனக்கு பொம்மை கிடைக்கும். கேர்ஃபுல் பலூனா இரு டாடி அடிக்கட்டும். டாடி Wow, that's great. Wow. Super Isha. I will get the one for you. Another. ஈவினிங் தான் போட்டிருந்தாங்க ரெயின். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வந்து இந்த மழை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஆக்சுவலாக வீக் டேயில் ஆரம்பித்த அன்றைக்கே வந்து நல்ல மழை பெஞ்சிச்சு, வரவே முடியல. சரி ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock மேலே தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால ஓகே ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரைக்கும் போய் விட்டு நல்லா என்ஜாய் பண்ணிடலான்னு சொல்லி வந்தால் பயங்கரமாக வந்து மழை பிடிச்சிக்கிச்சு. இது விளையாண்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா தூர ஆரம்பிச்சிருச்சு மழை. சரி ஒரு 2 கேம் முடிச்சுட்டு போயிடுவோன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செம்ம மழை வந்துருச்சு. பட் ஈஸ்வருக்கு வந்து ஆசை அடங்கவே இல்லை. அவருக்கு இன்னும் விளையாடணும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹாலிஃபேக்ஸ் பக்கம் வந்து போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு அங்கேயும் போகணுன்னு ஆசை. பட் மழை பயங்கரமாக வந்ததுனால நாங்கள் ஹாலிஃபேக்ஸ் பக்கம் போகலை. கேர்ஃபுல் இரு வெயிட் பண்ண அம்மா சொல்கிறேன். ஸோ ஈவினிங் மழை பெஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நைட்டு வந்து ஃபயர் ஒர்க் கேன்சல் ஆகலை. ஸோ தட் பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கனடா டே எல்லா டைமுமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ ஃபயர் ஒர்க் பண்ணாங்க. பட் ரொம்ப ஃபாகியாக இருந்ததுனால பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த அழகாக அந்த பூ மாதிரி வர்றதெல்லாம் ஃபாகில் மறைஞ்சிருச்சு. இருந்தாலும் உட்காந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபயர் ஒர்க்லாம் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் வந்து இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் பஸ்கர் ஃபெஸ்ட்டுமே 2 days என்ஜாய் பண்ணோம். அந்த 2 daysமே உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji.